இயேசுனால என்ன லாபம் எனக்கு? வேதத்தை வாசிப்பதினால் எனக்கு என்ன லாபம்? Only profit point. God wants us to profit. The word profit came from God. God never instituted the word called loss. அவர் word loss என்றத இழப்பு அப்படின்றத அவர் கொண்டாடவே இல்லை. அவர் எல்லாமே உருவாக்குனதே ப்ராஃபிட். முதல்ல ஜெனிசிஸ்ல பார்த்தீங்கன்னா be fruitful, multiply, fill the earth, subdue it and dominate it. இதுதான் அவருடைய மெயின் பிரின்சிபிள்ஸாக இருந்தது. இதுதான் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வரலாம், ஆனால் நம்ம we have to be focused on that. அது மேலே தான் நம்ம நோக்கம் இருக்கணும். என்னுடைய காலிங் என்ன, எதுக்காக அழைக்கப்பட்டேன்? இந்த இடத்துல வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவோடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். காலிங் என்னது? நம்ம காலிங் என்னது? இயேசுவோட இணைஞ்சி ஜீவிக்கணும். இதுதான் ஃபாதர் காட்ஸ் நம்ம கொடுத்ததான நோக்கம். பிதாவாகிய தேவனுக்கு நம்மை கொடுத்ததான நோக்கம் இதுதான். திருப்பியும் everything is centering around Jesus. The first covenant was centering around 10 commandments. The law was given by God and it was tough to follow because அந்த லால ஒரு எல்லா லாவையும் கை கொண்டிருக்கலாம். அதுல ஒரு லா மிஸ் பண்ணா கூட you failed. That is, அந்த இதுல அந்த காலத்துல மார்க் போடும்போது டி பிளஸ் அப்படின்னு வருவாங்க, வரிசை இறக்கிட்டே வருவாங்க, கடைசியில் ஃபெயிலுன்னு சொல்லிடுவாங்க. அந்த மார்க் படி பார்த்தா எல்லாருமே ஃபெயில் தான். அக்கார்டிங் டு கவர்னன்ட், ஃபர்ஸ்ட் கவர்னன்ட், எவ்ரிபடி ஃபெயில்டு பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி ரெமெடி. அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான் அவங்க பலி கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அனிமல் சாக்ரிஃபைஸ். ஏன்னா பைபிள்ல ஒரு ஆவிக்குரிய உலகத்துல ஒரு பெரிய சட்டம் இருக்குது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு போட்டார். ஏதாவது ஒரு ரத்தத்தை சிந்தியாகும். இப்ப ஒரு அனிமல் எடுத்துட்டு கொண்டுறாங்க, அது பியோர் அனிமல் தான் செலக்ட் பண்ணுவாங்க, கண்ட அனிமல்ஸ் செலக்ட் பண்ண மாட்டாங்க. போயிட்டு நம்ம ஊர்ல கோழி அடிச்சு இந்த இதெல்லாம் பண்றாங்க கிடையாது. அவர் செலக்ட்ஸ் அது பண்றாரு. ஒன்று புறா எடுப்பாங்க, இல்லாட்டி இது எடுப்பாங்க, ஆடு எடுப்பாங்க, மாடு எடுப்பாங்க. ஸோ அது பியூரஸ்ட் ஃபார்ம், ஒரு பழுதில் இருக்கக்கூடாது. அப்போ ஏன் அதை சொல்றாருன்னா எவ்ரிதிங் அந்த பலியில கூட இயேசு கிறிஸ்துவ தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவிட்ட தேவன் ஒரு குறையும் காணவில்லை. He was perfect in every இது. அவரே இயேசுவை கேட்டிருக்காரு, உங்களில் என்னிடத்துல குறை உண்டுன்னு யாராவது சொல்ல முடியுமான்னு அவங்க கேட்டார். எல்லா கிரிட்டிக்ஸ் கிட்டையும் கேட்டாரு. அவங்களால பதிலே சொல்ல முடியல. ஏன்னா சொல்ல முடியாது. இப்ப இது இந்த பாகம் அப்படி இருக்கட்டும். நாம திருப்பி இந்த வசனத்தை படிப்போம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கேன். இது Paul is writing like this with the prompting of the Holy Spirit. ஆவியானவர் உந்துதலின்படி இவர் எழுதியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. Who is Jesus Christ? இன்னைக்கு ஒவ்வொரு சைட்ல இருந்தும் நம்ம படிக்க போறோம், ஒவ்வொரு ஆங்கிள் இருந்தும் Who is Jesus Christ அப்படின்னு. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. இப்போ right now war is going on between Ukraine and Russia. So many people have died. Innocent lives getting perished. அதாவது ஒரு மனுஷனோட ஈகோனால, ரஷ்யன்ஸோட ஈகோனால இன்னைக்கு அந்த என்டையர் ரீஜன் இஸ் பீன் bombarded. Even Russian soldiers died. Plenty of Russian soldiers died. நியூஸ் சொல்றாங்க. I don't know how far it's true. நியூஸ்ல ஓரளவு சொன்னாங்க. ஆனா ரியலிஸ்டிக்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்டோட கணக்கு எப்படி இருக்கும், மற்றவங்க இது எப்படி இருக்கும்.
இங்க இடத்துல போட்டிருக்கு. நம்ம அதனால பாருங்க, அவங்களுக்கு இயேசு பத்தி அறிஞ்சாங்களான்னு தெரியாது. They can't. Just now I was talking to நம்ம மீடியாவில் இருக்க டெவோ கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். சின்னதுங்க, வாட் sin they've done, what did they do, இது என் நெஞ்சு வலிக்குது. இதை பார்க்க போகும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது. அதுக்கெல்லாம் செத்து போயிடுதுங்க. இல்லை, இது ஒரு மனுஷத்தன்மையா? இதெல்லாம் யார் தோற்றுவிக்கிறது? ரஷ்யன் அதிபர் புட்டின் தான் செய்யறாரா? இல்லை, அவரை தூண்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். நீ அங்க போய் இப்படி பண்ணு, இப்படி போய் பண்ணுன்னு ஏற்றி விட்டுருவான். ஏற்றிட்டு இவங்க 2 பேர், நம்ம எல்லாம் மனுஷன்லாம் பொம்மைங்க தான், அடிச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் எத்தனையோ பேர் சேர்த்து பண்ணுவோம். பட் பிசாசானவன் மனுஷ கொலை பார்த்துங்க, அவன் அதை தன்னுடைய வேலையை முடிச்சிட்டான். ஆனா அந்த ஆத்மாக்கெல்லாம் போய் சேரும். எங்க போய் சேருது தெரியாது. ஏன்னா கிறிஸ்துவ பத்தி அறியலைன்னா அவங்களுக்கு எதிர்காலமே கிடையாது. So they will be eternal life. They will get into eternal life. Where they are going, nobody knows it. So இந்த இடத்துல பாருங்க, சிலுவையில் அறியப்பட்ட, அதுதான் இங்கே மெயின். சிலுவையில் அறியப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதற்கு தீர்மானிக்கும். Paul has determined, I will preach only Christ. இன்றைக்கு சபைகளில் கூட எல்லா சபையிலும் வந்து எங்க சபையில் இந்த சபை, அந்த சபை, இந்த சபை, இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் யூனோ, டுடே I had a discussion with a Hindu brother. அவர் கூட கேட்குறாரு, உங்களுக்குள்ள அவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குதான்? எங்களுக்குள்ள தான் ரொம்ப டிவிஷன்ஸ் இருக்குது, உங்களுக்குள்ளமா இருக்குது அப்படின்னு கேட்டாருங்க. கேட்டோன்னா ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஓ மை காட், உங்களுக்கு எல்லாமே தெரியுது நம்ம ஆளுங்களுக்குள்ள டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ள ஏதாவது டிவிஷன் இருந்தாரா? சரி, இதே அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், 11, 12 வச்சுப்போம். ஏனென்றால் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ் உண்டென்று குலோவியாவில் வீட்டாரை கொடுத்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அவனுக்கும் கொஞ்சம் இன்டர் வச்சிருக்கான், யார் யார் என்ன பண்றாங்க, சபை விசுவாசிகள் எப்படி நடக்கிறாங்க தெரியணும். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவர். பார்த்தீங்களா, நான் இந்த சர்ச் இப்போ என்ன அது கொஞ்சம் குளோரிஃபை ஆக்கி இந்த சர்ச் எங்க சர்ச் தான் பெஸ்ட். எந்த சர்ச்சுமே பெஸ்ட் இல்லை, கிறிஸ்து தான் பெஸ்ட். இதுதான் சொல்ல வரேன். நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன். இது கேபான பேதுருவை சேர்ந்தவன். நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். இதுலயே ஒரு கேங்லேயே ஒண்ணு, ஐ ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சொல்லுகிறபடியா நான் சொல்கிறேன், கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். He takes the extreme step. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆள் பவுலா சிலுவையில் அறையப்பட்டான். அடுத்தது பவுலை ஞானஸ்நானம் பெற்றிருக்கு. இப்ப வரிசையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா இந்த காரியம் இந்த காலத்து சபையிலையும் இது இருக்குது. அந்த காலத்துல ஒரு அப்பாசல் பேர் சொல்லிட்டுன்னா அவங்க குரூப்னு சொல்லிக்குவாங்க. இந்த குரூப்பை விட்டுட்டு இன்னைக்கு சபை பேர் சொல்லிட்டு குரூப் சொல்றாங்க. அவ்வளவுதான். என்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில இந்த ஜாதி மதம் ஜாதி இதெல்லாம் ஒழியுதோ, எங்க சபை பெருசு, உங்க சபை, எல்லா சபையும் கிறிஸ்துவனுடைய சபைகள். இயேசு கிறிஸ்து தான் பெரியவர், தலையானது அப்படின்னு நம்ம யோசனை பண்ண தொடங்குறோமோ அன்னைக்கு நம்மளுக்கு நல்ல காலம். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை பத்தி என்ன சொல்றாங்க? இதுல ஒரு இது வந்து ஆண்டவரே கொடுத்த வசனம். எனக்கு இது நேர்த்து இந்த வசனத்தை பொதிக்கு சொல்லி கொடுத்த லூக்கா 4ஆம் அதிகாரம். இயேசு வந்து ஃபர்ஸ்ட் சர்மன் எடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் முன்னால ஃபர்ஸ்ட் ஒரு சர்மன் எடுக்க போறாரு.
தேவாலயத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஜபாலயத்தில் போயிட்டு பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்ப அங்க இருக்கவங்களாம் பைபிள் வாசிச்சு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன்னா 12 வயசுலயே அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்டது, புஸ்தகம் கொடுக்கப்பட்ட உடனே அங்க என்ன வாசிக்கிறார் என்று கேட்டால், தன்னை குறித்து அங்க என்ன ஏசாயா சொல்லி இருக்கிறார் அதை குறித்து படிக்கிறார். இன்னைக்கு நம்ம அதுல இருந்து ஒரு மெத்தட் லெசன் கத்துக்கலாம். நாமளும் நம்மை குறித்து வேதத்திலே என்ன போடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து வாசிக்கிறோம். சில இடத்துல நிறைய இடத்துல ஹிஸ்டரி போட்டிருப்போம். இவன் அவனை பெத்தான், அவனை பெத்தான். அது வந்து நிறைய பேர் போர் அடிக்கும். நான் என்னோட சின்ன வயசுல கூட நம்ம வந்துருச்சுடா, பெரிய லிஸ்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுல ஒரு விசேஷங்கள் இருக்குது. ட்ராக்கிங் டவுன் த ஹிஸ்டரி. ஏன்னா அது இல்லைன்னா மற்ற மக்கள் போயிட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது நல்லா புஸ்தகத்தை புக்கு இது தோல் சுருள் எழுதிருக்கும். அதை விரித்து பார்க்கிறாரு எந்த போர்ஷன்ல தண்ணி குறித்து எழுதியிருக்கிறது பார்க்கிறாரு. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர். இங்கதான் மெயின். இது சபை மக்கள் ஒழுங்குகிட்டாங்கன்னா போதும். எல்லா சபைகளும் எந்த மக்களும் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏன் இருக்கிறார்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கம், என்னை அபிஷேகம் பண்ணினார். I been anointed by the Holy Spirit, Lord the Holy Spirit, for this reason அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இருதயம் நறுங்குண்டவர். இப்போ ஒன்னா படிப்போம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்த பண்ணவும், நொறுங்குண்டவர்களையும் விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, அவர் என்ன சொல்றாருன்னா, வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். இப்ப வந்து பேச போறார், ஏதோ இதை பத்தி பேச போறார் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அப்பொழுது அவருடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்று தினம் நிறைவேறினார். அப்படின்னா தன்னை பத்தி தான் அங்க எழுதிருக்குதுன்னு சொல்றாரு. இது பின்னால ஆர்குமெண்ட்ல இறங்கி பின்னால அவங்க they try to handle it and he disappears. இதை now we are going to expound it. விவரிப்பா பார்ப்போம். இது ஒரு நாள்ல முடியிருக்க இதுல. இது எங்கதான் உண்மையாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கான். எப்படி எழுதியிருக்கான் அந்த இடத்துக்கு போவோம். இது ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு. இங்க 7 பாயிண்ட் போடப்பட்டிருக்கு. இதுதான் the very purpose is 7 means fullness, முழுவதுமாக. ஸோ முழுமைக்கும் இந்த பேசிக் பாயிண்ட்ல தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இதை எழுதியிருக்கான். Let us turn our Bibles to Isaiah chapter 61. இதே வசனத்தை பாருங்க, இதை அப்படியே இங்க ரெப்ளிகேட் பண்ணிருக்கோம். கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதை இயேசு சொல்ல போறாருன்னு அங்க முன்னாலே ப்ராஃபஸி சொல்லிருக்கு. கிட்டத்தட்ட இயேசு பிறப்பறதுக்கு 650 வருஷத்துக்கு முன்னால ப்ராஃபஸியில சொல்லியிருக்கு. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டுட்டாங்க. இப்ப நீங்க எத்தனை பேர் நல்லா இருக்கிறோம்னு சொல்றீங்க? மனசை தொட்டு சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் that Jesus has come. அந்த சிறுமையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு வந்திருக்காரு.
ஒன்னா ஆழமா அறிவோம். இதயம் நொறுங்குண்டவர்களை, இன்னைக்கு எத்தனை பேர், இப்ப நான் வந்தவன கூட சொன்னேன், இந்த வார்ல வந்து ஐ சீன் தி டாட்லெஸ் டை. என் இருதயம் நொறுங்கி போயிடுச்சு, கஷ்டமா இருந்துச்சு. சின்னதுங்க, குட்டி குட்டிங்க ஓடுதுங்க, எல்லாம் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அவங்க பிறவையில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, இப்படிதான் நீ வரணும், ஒரு என்ஜினியராக வரணும், ஒரு டாக்டராக வரணும், இல்லாட்டி ஒரு இதாக வரணும், டிஃபென்ஸ் ஆஃபீஷியலாக வரணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுங்கெல்லாம் மனசில் வச்சிருக்கிறதுல ஒரு செகண்ட்ல அவுட். இது தான் பிசாசு அழிவை கொண்டா இருக்கிறான். ஓகே, அதான் இது மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாரு, இங்க பாருங்க, இருதயம் நொறுக்கு போயிடும். இப்ப அந்த பிள்ளைங்களோட பெத்தவங்களோட இருதயத்தை யோசனை பண்ணி பாருங்க. இல்லாட்டி அந்த சின்னதுகளோட பெத்தவங்க, எனக்கும் ஒரு பேர குழந்தைங்கள்லாம் இருக்குது, அதனால தான் சொல்றேன் நான். I have the right to say it pains a lot. Why? The world has not known Jesus and he died for you and me. அப்படின்றது அவருக்கு தெரியல, அதனால இந்த மாதிரி நிலைமைகள். அதான் இங்க என்ன போட்டிருக்கு, இருதயம் நொறுங்கி போயிடுச்சு. நல்லாதான் போவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பில்டப் பண்ணிருப்பாங்க, ஒரு கணவனோ மனைவியோ வாட் எவர் இட் மே பி. அவங்க நல்லா I am going to live happily hereafter அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் போய் வாக்கு கொடுப்பாங்க, மற்றவங்க எங்கே கொடுக்குறாங்களோ தெரியல. Some people give it in இது என்ன ஒவ்வொரு இடத்துல கொடுப்பாங்க. You think they are happy? No. Why? No Christ. Basic reason இதுதான். Christ is not there. That's the reason the marriage is on the verge of the thing. Marriage and everything is going to be on the doldrum. பிசாசு நோண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவின் அட்வைஸை கேட்க மாட்டோம், அதனால நம்மளுக்கு பிரச்சனை. இருதயம் நொறுங்குண்டு போயிடுச்சு. பிரச்சனைகள் இது ஒன்றும் இல்லை. நல்லா படிக்கிறாங்க பசங்க, எக்ஸாம் எழுத போறாங்க, ஃபெயில் ஆயிடுறாங்க, இருதயம் நொறுங்குண்டு போயிடுச்சு. சில பேர் கடன் வாங்கிக்கிட்டு என்னால கட்ட முடியல, ரைட். இன்னைக்கு காலைல ஒரு டிவியில பார்த்தேன், ஒருத்தன் தூக்கு போட்டு சேர்த்துட்டான். 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் கடன் வாங்கினான். அது செலுத்த முடியலையா? ஆனால் எது ஒரு கேண்டிடேட் எலெக்ஷன் நடந்துச்சுல, 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாரு. அந்த 50,000 அவருக்கு உழுந்த ஓட்டு 4 ஓட்டா. 50,000 ரூபாய் செலவு பண்ணி 4 ஓட்டு தான் வாங்கினான்னு சொல்லிட்டு அவர் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டார். மனம் உடைஞ்சு போச்சு. So he valued the money more than his life. Now where is he? பாருங்க எவ்வளவு உலகம் மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம உடணும். எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும், பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள், பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள். இது வந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் நான் அதெல்லாம் சொல்றேன். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலே. ஒரு ஹார்ட் எப்ப பிரேக் ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. When people decide this is the end of life, இவ்வளவுதானாடா வாழ்க்கையில அப்படி நினைக்கும் போது, இல்ல உனக்கு வாழ்க்கையில போறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, நீ அதை விட்டுறாத. ஒரு இன்சிடென்ட பார்க்காத. We have got plenty of years to play with. ஒரு 20 வயசு பையன் இல்லை 25 வயசு பையன் அது மாதிரி டிசிஷன் எடுக்கிறான்னு வச்சுக்கோ, அவங்க சொல்ல வேண்டியது, you got plenty of years to play with. You got long life. இன்னும் இருக்குது வருஷங்கள், அநேக வருஷங்கள் இருக்குது உனக்கு முன்னால.
அவைகளை வெற்றிகரமாக இயேசுவோடு சேர்ந்து அனுபவிச்சுட்டு அப்புறம் போ. தூக்க மாட்டால, நீ ஏன் போயிடுவ, வயசாகி போயிடுவ. அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்க. ஏன் பாருங்க, இது மாதிரி நம்ம ஒருத்தர் இறுதிய நொறுங்க போச்சு. என் பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டா, என் புருஷன் துரோகம் பண்ணிட்டா, எனக்கு பிள்ளையே வரமாட்டேங்குது, இறுதிய நொறுங்க போச்சு, என் மாமியார் குத்துன்னு குத்துறா, நீ வேஸ்ட், பிள்ளை பெறதுக்கு லாயகல்ல குத்துறா, நான் என்ன பண்றது? இதெல்லாம் எங்க கேட்கிறேன்றீங்களா? எனக்கு வர ரிக்வெஸ்ட், ப்ரேயர் ரிக்வெஸ்ட். கூட ஒரு பொண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குரூப் தான், கிறிஸ்துவ குரூப் தான். ஏமாதி கல்யாணம் பண்ணிட்டாங்க. That girl is still virgin. இதுல விளையாடுறது என்ன? பணம். டவுரி. கல்யாணம் பண்றான், பொண்ணை கல்யாணம் பண்றான்னா டவுரி பணத்தை கல்யாணம் பண்றான்னா தெரியாது. இது ஒரு கெட்ட காலங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்குது. டவுரி வாங்கினா தன்னை வித்துட்டானா. A person is selling himself when he collects dowry from whom? Then what right he has to say? He has no right to say anything. நிறைய இதே மாதிரி வயசு வயசா அது இது இருக்கு. பொம்பளை பெண்களும் இப்படி இருக்கிறாங்க. நம்முடைய படங்கள் எடுக்கிறாங்களே, அதுவும் அதுக்குதான் இருக்குது. இதெல்லாம் சில்ட்ரனை ப்ரொவோக் பண்ணுது. இன்னைக்கு அந்த இந்து நண்பரோட பேசும்போது பேசிக் திங் சினிமா சார் அப்படின்னாரு. என்னதான் இந்த மனசுல இருக்குதுன்னு பார்த்தேன். அவர் சொன்னாரு, சினிமா பார்த்துட்டு நல்லது பார்த்து கடைசியில் கெட்டவனை போலீஸ்கார அரெஸ்ட் பண்ணிட்டு போறான்னா தட் இஸ் ரைட். அந்த மாதிரி இது கொண்டு எடுக்கிறது ரைட். இப்ப ஒருத்தன் ரொடித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவன் தான் ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தப்புதான் இல்ல. இது மக்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம செய்யக்கூடாது. ஒரு சொசைட்டியை பில்ட் பண்றோம். இது அவங்க மக்கள் தெரியாது. ஒரு அது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அது என்டர்டெயின்மெண்ட் போயிடுவாங்க. அவங்க லைஃப் எல்லாம் பாருங்க ஒரு மாதிரி இருக்கும். நான் அவங்களை குறை சொல்றதுக்காக இல்லை, ஏன்னா அவங்க அதை பார்த்து பார்த்து அவங்களுக்கே வெக்ஸா போயிருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படி. இப்ப அது நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்காங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்க, சில பேர் மோசமானதான் இருக்குதுங்க. ஆனா இறுதியை நொறுகொண்டு போய்க்க இருப்பாங்க. அதான் போட்டிருக்கா, அவங்களுக்கு காயம் கட்டணும். இந்த நொறுங்கி போன இருதயத்தை ஒரு ரிப்பேர் பண்ணி அதை திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டாந்து அது பண்றதுக்கு நமக்கு தேவையானதை இயேசு. ஏன்னா அவரால் தான் காயம் கட்ட முடியும், வேற யாராலும் முடியாது. He is been authorized by God. நம்ம கிட்ட அந்த பவர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Why Jesus? Why Jesus? Why I need Jesus? This is the reason I need Jesus. For every problem of mine. நம்ம எல்லாம் சொல்லுவோம், நம்ம எல்லாம் நல்லவங்க இல்ல. Never say like that. Nobody is perfect except God. ஆனால் தான் Jesus is our perfection. Jesus is our holiness. And Jesus is our righteousness. ஏன்னா God sees that stuff. ஏன்னா God never descends to our level. அவர் லெவலுக்கு நம்ம இறங்கணும்னு சொன்னா இறங்க மாட்டாங்க. அவர் தன்னோட லெவலுக்கு ஒரு கொண்டாடணும். அப்ப ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது. அந்த மீடியேட்டர் கிட்ட ஒரு பாவம் காணப்படக்கூடாது. அவர்கிட்ட வந்தவர் தான் இருக்கணும். அதுக்காக தான் அவரே இறங்கி வந்தார், இயேசு கிறிஸ்துவ பேர்ல. அவர் இயேசு கிறிஸ்துவ பேர்ல வந்தாரு. நிறைய பேர் சொல்றாங்க 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தாரு. யார் சொன்னது? இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க.
4வது வசனம், ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாது. ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு பாத்திரவானாகும். வேதத்தை படிக்கிறதுக்கு we should be really தோண்டில அங்க அவர் வச்சிருக்கிற புஸ்தகத்துல அதை பார்க்க கூடாது இருந்தது. ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதனாலே நான் மிகவும் அழுதேன். இது எழுது செயின்ட் ஜான். அவன் சொல்றான், he was with Jesus. அவர் earthல இருக்கும்போது எல்லாம் பார்த்தான். He led a perfect life. He was not still finding the thing to read it. Read the book. This is not God's standard of holiness. God's standard is அந்த ஹையர். மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல யாரை கொடுத்திருக்கு? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ற. அப்பொழுது அடிக்கப்பட்டவனமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு முன்பாக, இன்னொரு இடத்துல போட்டு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டவன். That is, when God put man on the earth, அதுக்கு முன்னாலே மனுஷன் இதெல்லாம் செய்வான்னு அவர் தெரியும். அப்பவே அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. அந்த சொல்யூஷன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். Man, I have created you. You are going to do a lot of wrong things. But I pay உன்னை விட்டுறதுக்கு விரும்பல. நீ இல்லாட்டி பிசாஸ் மாதிரி ஆயிடுவேன், பேய் மாதிரி ஆயிடுவேன். அதனால உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். I'll give you a perfect person who is going to take all your sins, all your sickness, all your problems on himself and wear it on the cross and shed his blood for you. தேவன் எழுதிய நியாயம் அதான் போட்டு, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. இப்படி அதை நல்லா பிடிச்சுக்கலாம். 7 கண்ணை வச்சு பார்க்கணும்னு இல்லை. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். See, the Spirit of God. He knows. That's the reason he is omnipotent and omnipresent. Right now, he is in this room where we record the things. அங்க இருக்கிறாரு, வெளியே இருப்பாரு, இன்னும் எத்தனை பேர் இடத்துல இருக்கிறாரோ அங்கேயும் இருப்பாரு. யுக்ரைன்ல நடக்கிற பிராபத்தி நினைச்சு அவர் வேதனை படுத்தார். அதனால யாரும் டிசைட் பண்ண வேணாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்தார். இல்ல, that is the wrong thing the world is having. You know, God is there. அவர்கிட்ட போய் உங்க வயசு என்னன்னு கேட்க முடியுமா? I cannot ask. Nobody has the power, authority to ask. What is the age of God? He is the creator. Hebrew Bible Adonai போட்டுருக்கோம், இல்லாட்டி இதுன்னு போட்டுருக்கோம், ஹஷிம்னு போட்டுருக்கோம். ஓனர் நடத்தும், இப்படிதான் கூப்பிடுவாங்க. வேற எதுவும் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. பயம் அவங்களுக்கு, பேரை சொல்றதுக்கே பயம். ஜூஸ் உண்மைதான். நம்ம ஜாலியா இயேசுன்னு சொல்லிட்டு ஜாலியா, he has given us permission to call him father. அடுத்தது பாருங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிறையாக்கிட்டான் பிசாசு, எல்லா மனுஷர்களையும் சிறையாக்கிட்டான். சில பேர் தம்முக்கு சிறையாயிருப்பாங்க, சில பேர் ட்ரிங்கிங்க்கு சிறையாயிருப்பாங்க, சில பேர் இதுக்கு சிறையாயிடுவாங்க, போர்னோகிராஃபிக்கு சிறையா இருப்பாங்க, சில பேர் இதுக்கு சரியா இருப்பாங்க, பெண்கள் விஷயத்துல சரியா இருப்பாங்க, சில பேர்கள் என்ன செய்யறதுன்னு எல்லா விதத்திலையும் ஒரு அடிக்ஷன். நீங்க டிவியில பாத்தீங்கன்னா அடிக்ஷன் கில்லர் போட்டு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சரியானு தெரியாது. ஆனா இந்த
I've read through the industry. Pornography, it's a same. அந்த காலத்தில் நான் வாசிக்கும் போது I think way back in 2011 நினைக்கிறேன், 2011 it was a $640 billion industry. இன்னைக்கு எக்கச்சக்கமா படத்துல நடிக்கிற மாதிரி அவங்க நடிச்சுட்டு போறாங்க. அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரேக்கமா. நீங்களும் நானும் அடிமை. அது மாதிரி பார்த்து அடிமையான நிறைய பசங்க, பாய்ஸ், not only boys, women, and also elders have come to me for counseling. பேர்ல சொல்ல முடியாது. It's not ethical for me. சொல்ல முடியாது. They are addicted. They can't take it away. எந்த அடிக்ஷனும் பண்ணலாம், இது ஒன்றே போடவே கூடாது. அதுவும் சிறைப்பட்டாச்சு. பிசாசு எப்பவுமே சிறைப்படுத்திக்கிட்டே இருப்பான். பொய்ய நம்ப பண்ணி அதை சிறைப்படுத்திடுவான். சில பேருக்கு வியாதி கொடுத்தா அவங்கள சிறைப்படுத்திடுவான். சில பேருக்கு வேதனைகளை கொடுத்தா அது சிறைப்படுத்திடுவான். ஒரு நம்ப பண்ணுவோம், பொய்ய நம்ப பண்ணுவோம். எப்பவுமே இது நம்ம இப்படிதான் கஷ்டப்பட்டிருக்கோம். எனக்கு இது மாதிரி நிறைய இது நடந்திருக்கு. நானும் நினைச்சுக்குவேன் நம்ம வாழ்க்கையை இப்படித்தான்டா அமைஞ்சிருக்கு. இல்ல அப்படிலாம் கிடையாது. வெற்றிகரமாக ஜீவிக்கதான் கர்த்தர் நம்மள அனுமதி. நாம கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். என்னைக்கு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமோ அன்னைக்கு நம்ம முகங்கள் வெட்கப்படாது. இன்னைக்கு டைம் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இது அதிகமா கண்டினியூ பண்ண முடியாது. நிறைய இருக்குது இதுல. நம்ம சிறைப்பட்டிருக்கோம். இருதய நொறுங்குண்டு போயிருக்கா, சிறுமைப்பட்டு போயிட்டியா? இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பிளாட்ஃபார்ம் டுவெல்லர்ஸ் வந்துட்டாங்க. சாப்பாடு கிடையாது. கவர்மெண்டால இப்படிதான் செய்ய முடியும். We have to contribute. We did. நிறைய பேருக்கு ஃபுட் சப்ளைஸ் கொடுத்தோம். சின்ன பிள்ளைங்க, அதுலேயும் பிளாட்ஃபார்ம் டுவெல்லர்ஸ், சில்ட்ரன். It was very, very agonizing thing. God watches all these things. தேவ ஜனமே, இதெல்லாத்திலிருந்து விடுபடுத்திட்டு தான் இயேசு அவர் தன்னை விசுவாசிப்பவர்களுக்கு நல்லாதான் வச்சிருப்பாரு. தேவ ஜனமே யோசனை பண்ணி பாருங்க. இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கு. நேரம் அதிகமாக்கி விட்டது. என்னையோ இதில் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும், இது மாதிரி யோசனை பண்ணது நாங்கள் நிறைய காரியங்கள் நம்ம சிறைப்பட்டு போயிருப்போம். நம்ம இருதய நொறுங்கோடு போயிருப்போம். நம்ம சிறுமைப்படுத்தப்படும். விக்டோரியஸ் லைஃப் இருக்காது நம்மளுக்குள்ள. We will win அப்படின்னு சொல்ல முடியாது. மாட்டி நம்மளால தப்பிச்சு வர முடியாது. We need a savior. Somebody who can help us. அதாவது ஒரு குவிக் சாண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதில் உள்ள விழுந்துட்டா அப்படியே உள்ள போயிடும். நான் முன்பே இந்த இரா பண்ணாய் வச்சிருந்தேன். அந்த சமயத்தில், அந்த காலத்தில், அந்த சமயத்தில் நிறைய பேர் சேர்த்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃபிஷர்மேன் அந்த இதில் போயிட்டு ஃபிஷிங் போகிறதோ, ஸ்விம் அண்டர் வாட்டர்ஸ் இல்லை ஸ்விம் பண்ணுவாங்க, எல்லாம் போவாங்க. அப்படியே அந்த டீப் சாண்ட் இருக்கும், அதில் போய் மாட்டிக்குவாங்க. அப்படியே அவளை தாங்கியே இருந்து அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை. சிறுமைப்பட்டு பிசாசு அப்படியே இழுத்து வச்சிருவோம். தேவஜனமே, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அதனால இந்த வசனத்தை கூட விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை. அவரை நம்பி இறங்குங்க, எல்லாருக்கும் விடுதலை. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.